இறையாட்சி பேச்சில் அல்ல, செயல்பாட்டில்தான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, சொல்லை செயலாக்குவதே இன்றைய காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது. நம்முடைய அன்றாட ஜெபங்களில் எத்தனையோ சொற்களை ஆண்டவரிடம் சொல்கின்றோம். ஆனால் அவற்றை செய்கின்றோமா? செயலில்தான் முழுமை இருக்கின்றது. இயேசுவின் தாய் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யோவான் நற்செய்தி 2:5. அன்று அவர்கள் அப்படியே செய்தார்கள், அற்புதத்தை கண்டார்கள். சொல்லில் நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், சொல்லில் நமக்கு இருக்கக்கூடிய பிறர் அன்பு, சொல்லில் நமக்கு இருக்கக்கூடிய மன்னிப்பு, இவை அனைத்தும் செயலாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பானது வார்த்தையை வாழ்வாக்குவதற்கான அழைப்பு. அதை புரிந்து கொண்டு செயல்படுத்தியவர்கள் இன்று புனிதர்கள். சொல் செயலாக மாறி பலனளிக்க வேண்டும். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார். மார்க் நற்செய்தி 16:15. அவர்கள் அதை செயலாக மாற்றினார்கள். இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய சொல்லை செயலாக மாற்றிட இறைவனிடம் ஜெபிப்போம். ஆமென். Don't forget to subscribe.